வணக்கம் மக்களே, நான் உங்கள் டேவிட் சுரேஷ். மேடை பேச்சு ஒரு சிறப்பான ஒரு கலைங்க. இந்த மேடை பேச்சு என்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிறந்த அரசியல் தலைவராக ஆகலாம், சிறந்த நடிகராக ஆகலாம், சிறந்த ஆர்ஜே விஜேன்னு இப்படி மல்டி டேலண்ட் பர்சனாக நீங்கள் மாறலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு மேடையில் ஏறி பேசணுன்னாலே கொஞ்சம் பயம் ஏற்படும். அப்படி ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க மேடையில் ஏறி பேசுகிறாங்களா, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் மேடையில் ஏறி பேச போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அது என்னதுன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் எந்த தலைப்பில் அங்கே போய் பேச போகிறீங்க அப்படின்னு அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். ஏன்னா நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க ஆடியன்ஸை உங்களுக்குள்ளே வர வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளானிங்கும் உங்ககிட்ட இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேச போகிறீங்கன்னா அங்கே இருக்க ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட கல்வி தகுதி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் பேசுகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுகிறீங்கன்னா அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணணும். இல்லை நான் லாங் டைமாக பேச போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 4, நீங்கள் பேசும்போது வெறும் கண்டென்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் பேசக்கூடாது. அதுக்குள்ளேயே சில எடுத்துக்காட்டுகள், பழமொழிங்க, திருக்குறள், பாடல்கள் இதெல்லாம் வச்சு பேசணும். இப்படிலாம் பேசுனீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் பேசுகிற ஸ்பீச் ரொம்ப பிடிச்சி போகும். அதே மாதிரி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி தொடங்க போகிறீங்க, எப்படி முடிக்க போகிறீங்கன்ற ஒரு தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். இந்த விஷயம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பீச்சு ஒரு மாஸான பெஸ்ட்டான ஸ்பீச்சாக இருக்கும். நீங்கள் இத்தனை விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா, பேசுறதுக்கு முன்னாடி எதை பற்றி பேச போகிறோம், அது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி பார்த்துட்டீங்களா அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கணும். அடுத்தது உங்களோட ஸ்பீச்சு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசியிருக்கீங்க, திடீர்னு சலசலப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த சலசலப்பை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஸ்கில் டெவலப்பாக இருக்கணும். ஏன்னா அங்கே போய் நீங்கள் கத்தாதீங்க, நான் பேசணும்னு சொன்னீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் பேசுகிற நேரம் எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இப்போ சில பேர் வந்து குறைஞ்ச நேரம் தான் பேச போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பாயிண்ட்ஸை சொல்லுவாங்க. சில பாயிண்ட்ஸை மறந்துடுவாங்க. அப்போது நீங்கள் பேச்சோட முடிவில் நீங்கள் விட்ட பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து பேசின்னு இருக்கீங்க, அப்போ ஆடியன்ஸ் இவர் ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு மனநிலை இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பேசிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா இந்த மீம்ஸ் வர மாதிரி தான் ஆகும். அதனால் இவர் நல்லா பேசுகிறாரே அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் ஸ்பீச்சை சுருக்கம் முடிக்க பாருங்கள். அடுத்து வளரும் பேச்சாளர்கள். ஒரு சில பேர் வந்து 2-3 ஸ்பீச்சை கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, நீங்கள் ஒரு ஸ்பீச்சை கொடுத்து முடித்த பிறகு என்னோடய ஸ்பீச்சில் நிறை குறை எதனா இருக்கா, இப்படி பேச நல்லா இருந்திருக்குமே, அப்படி பேச நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறைகள் இருந்தால் அதை சரி செஞ்சுட்டா தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் பெஸ்ட்டான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பீங்க. சில பேர் வந்து நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க அப்படி ஆனால் அப்ரிஷியேட் பண்ணால் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். குறை யாரா சொன்னால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்க கரண்ட்டான சிறந்த பேச்சாளரோட ஸ்பீச்சை நீங்கள் யூடியூப் சேனல்லையோ இல்லை ஃபோன்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்பீச்சிங் ஸ்கில்லு வளர்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் இப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்புகள் சில பாயிண்ட்ஸ் வந்து பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் பார்த்து கூட பேசலாம். ஆனால் அப்படியே மட்டும் இல்லாமல் போக 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 குறிப்புகள் இல்லாமையும் பேச ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவை வச்சுக்கிட்டு அதை உங்களுக்குள்ளே பல வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேச பாருங்கள். இப்படி நான் சொல்ல சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியரை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து போட்டு ஒரு மாசான சூப்பரான ஸ்பீச்சை நீங்கள் கொடுக்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் எப்படி ஒரு சிறப்பான மேடை பேச்சாளராக மாறலாம் அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.